ஸோ இப்போ இந்த வாதம் அதிகமாகுதுன்னும் போது எப்போவுமே பார்த்திங்கன்னா நம்மளோட ஜாயின்ஸை தான் வந்து அஃபெக்ட் பண்ணும். அது மசில்ஸுக்கு போகும்போது அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து ஸ்டிஃப்னஸ் வந்து க்ரியேட் ஆகும். வாதம் கூடின ஆளுங்களுக்கு பார்த்திங்கன்னா உடல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கருத்து நிறமாக வந்து மாறிட்டே வந்து வருவாங்க. வாதம் வந்து கூடும்போது வாயு தொல்லை அதிகமாகும். கஷாயமாக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதிகமாக, அதாவது கூடி இருக்கிற வாதத்தை வந்து சமநிலைக்கு கொண்டு வரும். யோகம் மீடியா சேனல் வியூவர்ஸ்க்கு வணக்கம். நான் டாக்டர் ஜெசிகா ஜோ, சித்த மருத்துவர். நம்ம சித்த முறைப்படி பார்த்தோம் அப்படின்னா அந்த நாடி பரிசோதனை நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும். அதில் வாத பித்த கபம் அப்படின்னு சொல்லுவோம். இதில் வாத நோய்கள் வந்து இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ இந்த வாத நோய்கள் பார்த்திங்கன்னா 80 வகையான வாதம் வந்து இருக்குது. ஸோ நம்ம உடலில் வாதம் வந்து கூடினாலும், அதாவது அதிகமானாலும் பிரச்சனை தான், குறைவானாலுமே வந்து வாத நோய்கள் ஏற்படுது. ஸோ இப்போ வாதம் வந்து கூடுனா என்ன மாதிரியான பிரச்சனைகள் நம்ம உடம்புல ஏற்படும், அண்ட் வாதம் வந்து கம்மியான என்ன மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ இப்போ இந்த வாதம் அதிகமாகுதுன்னும் போது எப்போவுமே பார்த்திங்கன்னா நம்மளோட ஜாயின்ஸை தான் வந்து அஃபெக்ட் பண்ணும். அதாவது வாதம்ன்றது வந்து நம்ம உடம்புலேயே வந்து வாத பித்த கபம்னு 3ஆக வந்து பிரிச்சிருக்கு. ஸோ அந்த வாதம் ரீஜன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட தொப்புளுக்கு கீழே இருந்து கால் வரைக்குமே பார்த்திங்கன்னா இந்த வாதம் தான் வந்து டாமினண்ட்டாக இருக்கும். ஸோ அப்போது வாதம் அதிகமாகும் போதோ இல்லை வாதம் குறையும் போது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து நமக்கு பிரச்சனைகள் வந்து ஏற்படும். அதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த மூட்டு வாதம் நம்ம அதிகமாக கேள்விப்பட்டிருப்போம். இந்த ஜாயின்ஸ் அண்ட் போன்ஸை வந்து அதிகமாக வந்து பாதிக்கிறதா வந்து இந்த வாதம் வந்து இருக்குது. ஸோ போன்ஸ் மட்டும்தான் பாதிக்குமா அப்படின்னா கிடையாது. ஒரு சிலது பார்த்திங்கன்னா நம்மளுடைய மசில்ஸுமே அது வந்து பாதிக்கும். தசை நார்கள் வந்து பாதிக்கப்படும். அது வந்து நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகளுமே வந்து ஏற்படும். ஸோ அப்படி வாதத்தினால மூட்டு வந்து பாதிக்கப்படுது அப்படின்னு சொன்னால், அந்த ஜாயின்ஸ் வந்து பாதிக்கப்படுது அப்படின்னா மூட்டு வலி வந்து ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் இந்த வாத நீர் வந்து அதிகமாக வந்து இருக்கும். அதாவது இன்ஃப்ளமேஷன் வந்து இருக்கும். அண்ட் அது பார்த்திங்கன்னா சைனோவியல் ஃப்ளூயிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா குறைந்து கொண்டே வந்து போகும். அண்ட் ரொம்ப பெக்யூலராக சொல்லணுன்னா இந்த பேஷண்ட்டுக்கு, இந்த வாதம் வந்து இருக்கிற பேஷண்ட்டாக இருக்கட்டும் இல்லை வாதம் கூடின ஆளுங்களுக்கு பார்த்திங்கன்னா உடல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கருத்து நிறமாக வந்து மாறிட்டே வந்து வருவாங்க. அவங்களோட டிஸ்கலரேஷன் வந்து இருக்கும். ஸ்கின் வந்து ரொம்பவே வந்து டார்க் ஆகிற மாதிரி வந்து இருப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய பாடி பார்த்திங்கன்னா ஸ்கின் வந்து ரொம்ப வந்து ட்ரைனஸ் ஆகும். இப்போ இந்த வாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காற்று. ஸோ காற்று அதிகமாகும் போது வறட்சி ஏற்படும். ஸோ அப்போது பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின் எல்லாமே ரொம்ப வந்து ட்ரை ஆகிடும். ஸ்கின் ட்ரை ஆகிறதோட சேர்த்து இந்த ஸ்கேல்ப் ரீஜனுமே பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து ட்ரைனஸாக வந்து இருக்கும். சகனவாதம்னு சொல்லுவோம். சர்விக்கல் கம்ப்ளைண்ட்ஸ் வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த லும்பா ரீஜன்லையுமே பார்த்திங்கன்னா ரொம்ப பிரச்சனைகள் வந்து ஏற்படுத்தும். ஸோ இது வந்து மசில்ஸுக்கு போகும்போது அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து ஸ்டிஃப்னஸ் வந்து க்ரியேட் ஆகும். நரம்பு தளர்ச்சி வந்து ஏற்படும். நர்வ்ஸ், நியூரலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் வரும். நரம்பையுமே வந்து இந்த வாதம் வந்து பாதிக்கும் போது நடுக்குவாதம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கண்டிஷனில் பார்த்திங்கன்னா டோபமைன் செக்ரேஷன் ரொம்பவே வந்து லோவாக இருக்கும். ஸோ இவங்களுக்கு வந்து ட்ரிம்மர்ஸ் இருக்கும், அதாவது நடுக்கம் வந்து ஏற்படும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நியூரலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் வரும். மறதி வந்து அதிகமாக வந்து ஏற்படுத்தும். ஸோ இந்த வாதம் வந்து கூடும்போது இந்த மாதிரியான ஒரு டிசீஸ், இந்த வாதம் வந்து கூடும்போது இந்த மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாமே வந்து நமக்கு இருக்கும். ஸோ இப்போ இது எப்படி நார்மலைஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்டர்னல் ஆயில்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். அந்த விதத்தில் வாத கேசரி தைலம் நமக்கு கிடைக்கும், நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். இதை நம்ம யூஸ் பண்ணலாம். அடுத்து வாத நாராயண தைலம் வந்து யூஸ் பண்ணலாம். இன்டர்னலாக எடுக்கிறோம் அப்படின்னா வாத நாராயண இலைகளை வந்து கஷாயமாக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதிகமாக, அதாவது கூடி இருக்கிற வாதத்தை வந்து சமநிலைக்கு கொண்டு வரும். அது மட்டும் இல்லாமல் முடக்கட்டான் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த கீரை வந்து நம்ம வாரத்தின் 2 முறை நம்ம பயன்படுத்திட்டு வந்தோம் அப்படின்னா வாதம் வந்து நல்லாவே வந்து நார்மலுக்கு வந்து வரும். ஸோ இப்போ வந்து வாதம் வந்து குறைஞ்சது அப்படின்னு சொன்னால் அப்போ என்ன மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சோர்வடைந்து காணப்படுவாங்க. அது மட்டும் இல்லாமல் வாதம் வந்து குறையும் போது பார்த்தீங்கன்னா ஒரு சில ஸ்கின் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது வாதம் இல்லாத மேனி கெடாது அப்படின்னு ஒரு லைன் இருக்குது. ஸோ வாதம் வந்து கூடும்போது பிளட்டில் வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் ஆகும். அண்ட் பிளட் லெவல் வந்து ரொம்பவே வந்து குறைந்து காணப்படும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது ஸ்கின்ல இன்ஃபெக்ஷன்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரியான சிம்டம்ஸ் வந்து வாதம் குறையும் போது ஏற்படும். ஸோ இதை நார்மலைஸ் பண்ணுறதுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆயில்ஸ் வந்து இருக்குது. அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா சிட்ராமுட்டி எண்ணெய் இது வந்து நம்ம பயன்படுத்தலாம். அது மட்டும் இல்லாமல் கடுகு எண்ணெய் இது வந்து பார்த்திங்கன்னா வாதம் வந்து கூடி இருக்கும்போதும் சரி வாதம் குறைந்திருந்தாலுமே இந்த கடுகு எண்ணெய் வந்து ரொம்ப அற்புதமான வேலையை வந்து செய்யணும். இதுக்கு வாதம் அடக்கி செய்கை வந்து இருக்குது. ஸோ இது வந்து நம்ம நார்மலாகவே எக்ஸ்டர்னலாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் பிண்ட தைலம் யூஸ் பண்ணலாம்.
இப்போது நார்மலாகவே பார்த்திங்கன்னா வாதமை வந்து சமநிலை கொண்டு வரணும் அப்படின்னா பேதிக்கு மருந்து எடுக்கணும். பேதிக்குன்றது பார்த்திங்கன்னா 6 மாதம் ஒரு முறை பேதிக்கு மருந்து எடுக்கிறது தான் வழக்கம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பேதிக்கு மருந்து எடுத்தோம் அப்படின்னா வாதம் வந்து நார்மல் ஆகும். ஸோ இந்த வாதம் பொறுத்த வரைக்கும் கூடினாலும் பிரச்சனை தான், அதே போல் குறைந்தாலுமே வந்து நமக்கு ஒரு சில ப்ராப்ளம்ஸ் வந்து ஏற்படுத்தும். ஸோ வாதம் வந்து சமனாக வச்சுக்கணும். ஸோ ஃபுட்டில் பார்த்திங்கன்னா கிழங்கு வகைகளை தவிர்க்கிறது ரொம்பவே வந்து நல்லது. உருளைக்கிழங்காக இருக்கட்டும், கருணக்கிழங்கு எல்லாமே வந்து இந்த மண்ணுக்கு அடியில் விளையிற கிழங்கு வகைகளை நீங்கள் தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்லாமல் புளித்த உணவுகளை தவிர்க்கிறது அவசியம். இந்த புளித்த உணவு வந்து ப்ரோபயோட்டிக்னு தானே சொல்கிறாங்க, லைக் கர்ட் வந்து ப்ரோபயோட்டிக்னு சொல்கிறாங்கன்னு. அது ஒரு நாள் புளித்த தயிராக இருந்தாலோ இல்லை ஒரு நாள் புளித்த மாவாக இருந்தால் அது நல்லது. ஒரு நாளுக்கு மேலே போதுன்னும் போது அதில் வந்து பேட் பாக்டீரியாஸ் வந்து அதிகமாக இருக்கும். இதுவுமே வந்து ஒரு சில வாயு தொல்லைகளை வந்து ஏற்படுத்தும். வாதம் வந்து கூடும்போது வாயு தொல்லை அதிகமாகும். ஸோ நம்ம டைஜஷனில் பார்த்தீங்கன்னா ரொம்ப காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. அதாவது கொஞ்சம் சாப்பிட்டாவே வயிறு நல்லா ஊதுன மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. ப்ளோட்டிங் சென்சேஷன் அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்டைஜஷன் ஒழுங்கான விதத்தில் சாப்பாடு நம்ம எடுத்துக்கிற உணவு வந்து செரிமானம் ஆகாது. இதனால பார்த்தீங்கன்னா கேஸ் ட்ரபிள், கேஸ்ட்ரைட்டிஸ் இந்த மாதிரியான காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து வரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த புளித்த உணவுகளை தவிர்த்துடணும். அது மட்டும் இல்லாமல் கிழங்கு வகைகள் ரொம்ப அவசியமாக தவிர்க்கணும். அண்ட் இன்னொன்று கசப்பு சுவை, அதிகமான கசப்பு சுவை நம்ம எடுத்துக்கும் போது வாதம் வந்து அதிகமாகும். ஸோ இதெல்லாம் நீங்கள் கம்மி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா வாதம் சம்மந்தமான நோய்கள் வராமல் நம்ம தடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபுட்ஸ் எல்லாமே நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த வாதம் வந்து சமனாக வந்து வச்சுக்கலாம். அண்ட் வந்து இப்போ வாத நோயினால் நிறைய பேருக்கு இந்த கால் கை வீக்கம் வந்து இருக்கும். ஸோ இவங்களுக்கு நம்ம வீட்டில் இருந்தபடியே ஒரு சின்ன ரெமிடி வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன கடுகு எண்ணெய், இந்த கடுகு எண்ணெயும் விளக்கெண்ணையும் சமநிலை எடுத்துட்டு இதில் வந்து எருக்க நிலை நமக்கு தெரியும், இது வந்து நல்லா பழுத்த எருக்க நிலையாக எடுத்துக்கோங்க. இதை வந்து நீங்கள் போட்டு இந்த அப்பளம் பொரிச்சு எடுப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி நீங்கள் பொரிச்சு எடுத்துட்டு அந்த எண்ணெயை வந்து ஒரு 1 hour வந்து சூரிய புடம் வைக்கணும். அதாவது ஒரு 1 hourக்கு இப்போ ஒரு பாண்டியில் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு கிளாத்தை போட்டுட்டு 1 hour வந்து நீங்கள் வெயிலில் வந்து வச்சுருங்க. அதுக்கப்புறமா அதை வடிகட்டி நீங்கள் வந்து எக்ஸ்டர்னலாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம வீட்டிலே வந்து ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு மெத்தட். நீங்கள் இது வந்து ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வாதத்தினால ஏற்படுற இந்த மூட்டு வலி, இந்த மூட்டு வாதம் இதெல்லாமே வந்து கொஞ்சம் படிப்படியாக வந்து கம்மியாகும். ஸோ என்ன ஃபுட்ஸை நம்ம எடுக்கணும் எடுக்கக்கூடாது அப்படின்றது நம்ம தெரிஞ்சு எடுத்துக்கணும். ஸோ இதெல்லாம் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்கன்னா வாதம் சார்ந்த பிரச்சனைகள்லேருந்து நம்ம ஈஸியாக வந்து ரெக்கவர் ஆயிடலாம். ஸோ இதே மாதிரி இன்னொரு இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.